இது நம்ம மிஸ்டர் சாக்கடை துரைமுருகன் அவருக்கு தான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்து கணிப்பு 4,46,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறகுது சூப்பர், நல்லா ரமணா பட ஸ்டைல இருந்தது. ஆனா அவர் சொன்னது உங்களை மாதிரி பண முதலைகள் ஊழல்வாதிகள் வீட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கோ இல்ல அதிபர்களோட குழந்தைகளுக்கோ இல்ல ரொம்ப பணக்காரங்களோட குழந்தைகளுக்கு கிடையாது. வாழ்க்கையோட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் குழந்தைகள் தான். உங்க பங்காளிகள் எல்லாம் சுருட்டின படத்தை இந்த அரசாங்கம் சுருட்டாம இருந்தாலே அதை அழகா செஞ்சுட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்றதுனால அரசு மருத்துவமனைகள்ல அதோட கட்டமைப்பு நல்லாயிடுமா, அதோட மருத்துவம்லாம் சிறப்பா அப்படியே கொண்டு வந்துட முடியுமா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க. சூப்பர். ஆனா இந்த கேள்வி நீங்க இங்க கேட்க கூடாது, உங்க பங்காளிகிட்ட போய் கேட்டிருக்கணும். அவரோட பங்காளி அதாவது ஏடிஎம் கிட்ட போய் கேட்டிருக்கணும் இந்த பதிவு. இது 2019 ஏடிஎம்கே பீரியட்ல என் ஊர் அதாவது தேவகோட்டை உங்க அதிபர் நின்னார் இல்லையா, காரைக்குடி தொகுதி அதுல இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நிலைமை இது. இப்படி பாத்ரூம் அன்கிளீனா, வெளியில பிரசவ வார்டு கிட்ட அவ்வளவு மரம் செடி கொசு அவ்வளவு இருந்தது. நாங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வாங்கி வாலண்டியர்ஸ் சேர்ந்து அதை நான் ஒரு தடவை போகையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஓகேவா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்களா அடுத்த ஆட்சியில இல்ல அந்த ஆட்சியில மெயின்டைன் பண்ணி ஒன்னும் நடக்கல. ஓகேவா, அதே மாதிரி நோயாளிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கனிவான ஒரு உபசரிப்போ, அவங்களுக்கு அந்த நோய்க்காக வந்தாங்கன்னா அதை தீர்த்து வெளியில போக சொன்னாங்களோ இல்ல. ஆனா இந்த ஆட்சியில ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்கு. போன ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபருக்கு இந்த இடத்துல சுடுதண்ணி ஊத்திடுது முகத்துல. ஏன்னா அவங்க சமையல் வேலை பாக்குறாங்க, சுடுதண்ணி ஊத்திடுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போகையில ஒரு 2 நாள்லயே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த கால் பாருங்க, அதே நம்பர் சமைக்கையில ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கால சுடுதண்ணி ஊத்திக்கிறாங்க. சோ ஆஸ்பத்திரியில போய் கொண்டு வச்சு 3 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்து போயிட்டு பார்க்க முடியல. சோ வீட்டு நபர்கள் எல்லாம் எங்களால பார்க்க முடியல, நாங்க போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கம் தான் அப்படின்னு சொல்லல. 7 நாள் இருந்துட்டு தான் போகணும், எங்களை திட்டு வாங்க சொல்றீங்களா, பாத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது அவங்க பயத்துல சொன்னாங்களா எப்படி சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எதுக்காக சொன்னாலும் நோயாளிகள் ஒன்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா பாத்துட்டு தான் வெளியில போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, பயம் ஒண்ணு வருது இல்ல. அதுதான் இங்க மாற்றம். இது வேற யாரும் இல்ல, இந்த கால் என்னுடைய பெற்றதாய், எங்க வீட்டு தாய் கல்வியோட. ஓகேவா, என் தங்கச்சி தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா.